நாட்டின் அரசியலில் ஒரு ஸ்திரத்தன்மை நிலைநாட்டப்பட்டுள்ளது. அது நிலையானது. கடந்த காலத்தில் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபுறம் குதித்ததும் அரசாங்கங்கள் வீழ்ச்சியடையும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். 2000ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. 2001ஆம் ஆண்டும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி மறுபக்கம் பாய்ந்தது. மற்றவர்கள் இங்கும் அங்கும் குதித்தனர். பாராளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கவில்லை, தவளைகள் தான் இருந்தன என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் இங்கும் அங்கும் குதித்து அரசாங்கங்களை கவிழ்த்து உடைத்து கவிழ்த்து விட்டனர். அப்போது நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்காது. அப்போது நாட்டில் வேலைகளை செய்வது சாத்தியமற்றதாகிவிடும். அரசாங்கங்கள் அடிக்கடி மாறும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணத்திற்கு விற்கப்படுவார்கள், அமைச்சர்கள் பணத்திற்கு விற்கப்படுவார்கள். இவை அனைவருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் அதனை மாற்றி 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரே கட்சிக்கு கொடுத்துள்ளீர்கள். இந்த 5 ஆண்டுகளுக்குள் பாராளுமன்றத்தை அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு அதிகாரத்தை நீங்கள் வழங்கியுள்ளீர்கள். நீங்கள் ஒரு நல்ல அரசியல் நிலையை உருவாக்கியுள்ளீர்கள். அது வறட்சிக்கு அவசியம். ஜனாதிபதி இருக்கிறார். 159 உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றம் உள்ளது. எனவே இன்னும் சில அத்தியாவசிய பணிகளை செய்ய வேண்டியுள்ளது. இப்போது தோற்கடிக்கப்பட்ட பிற்போக்கு சக்திகள் உள்ளன. இந்த நாட்டில் பிற்போக்குத்தனமான, பின்தங்கிய, திருட்டு, மோசடி மற்றும் ஊழலுக்கு அடிமையான சில மோசமானவர்கள் இந்த நாட்டில் உள்ளனர். அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் இடமில்லை, அவர்களுக்கு வெளியேயும் இடமில்லை. ஆனால் அவர்களுக்கு பின்னால் அவர்களை சார்ந்து இனவெறி கொண்ட சில சக்திகள் உள்ளன. இப்போது முல்லைத்தீவு வவுனியாவில் நாங்கள் கியூலோயா திட்டத்தை ஆரம்பிக்க தயாராகிவிட்டோம். இப்போது ஒரு குழு அங்கு கூடி தமிழ் இனவாதத்தை தூண்டிவிடுகிறார்கள். வவுனியா நகரில் போராட்டங்கள், தோற்கடிக்கப்பட்ட சக்திகள், மக்கள் விரட்டியடித்த சக்திகள், அவர்கள் வெளியே வந்து இப்போது அங்கு இனவாதத்தை இழுத்து திட்டம் செயற்படுத்துவதை தடுக்கிறார்கள். அவர்கள் நீருக்காகவும் இனவாதமுடையவர்கள், நிலத்திற்காகவும் இனவாதம் கொண்டவர்கள், அரசியலுக்காகவும் இனவாதமுடையவர்கள். வடக்கில் மேலும் தெற்கின் பிற பகுதிகளில் தோற்கடிக்கப்பட்ட அந்த பிற்போக்கு சக்திகளுக்கு பின்னால் இருந்த பல்வேறு குழுக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி இனவாத போர்வையில் பல்வேறு பொய்களை பரப்புவதன் மூலம் நாட்டில் அரசியல் ஸ்திரமின்மையை உருவாக்க முயற்சிக்கின்றன. ஆனால் அது சாத்தியமில்லை. மக்கள் இப்போது அந்த வேலையில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். தேவைப்பட்டால் நீங்கள் குழுக்களின் பெயர்களை குறிப்பிடலாம். நான் அவர்களின் பெயர்களை கூற மாட்டேன். உங்களுக்கு தெரியும், பல்வேறு சக்திகள், திருட்டு, மோசடி, ஊழல் மற்றும் கொள்கை இல்லாமல் இந்த நாட்டை அழித்த குழுக்கள் நாட்டை பொருளாதார ரீதியாக வங்குரோத்தடைய செய்து வீழ்ச்சியடைய செய்தன. மக்கள் அவர்களை வெளியேற்றிய பின்னர் அவர்களை சார்ந்திருந்த குழுக்கள் இப்போது அவர்களை சார்ந்திருக்க முடியாமல் போய்விட்டன. அவர்கள் எப்படியாவது இதனை குழப்பி மீண்டும் அவர்களை கொண்டு வர விரும்புகிறார்கள். அதனை நடக்க விடாதீர்கள். இந்த நாட்டில் இனவாதத்தை மீண்டும் எழவிடாதீர்கள். உங்கள் நிலத்தில், உங்கள் கிராமங்களில், உங்கள் பகுதிகளில் அதனை நடக்க விடாதீர்கள். நீங்கள் தலையை உயர்த்தும் போது அவர்களை குத்துங்கள். இல்லையெனில் இந்த நிலம் 30 ஆண்டு கால இனவாத போரால் அழிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவை இந்த நாட்டை ஆண்டவர்களாலும் ஆட்சி செய்யாத சிலராலும் உருவாக்கப்பட்டன. அவர்கள் இருவரும் தங்கள் சொந்த பிழைப்புக்காக மக்களை பிரித்து போர்களை உருவாக்கி ஒருவரை ஒருவர் கொல்ல வைத்து இதனை அழிக்க ஒன்றாக வந்து ஆட்சிக்கு வந்தனர். அவர்கள் செல்வத்திற்காகவே அதிகாரத்தை விரும்புகிறார்கள். வேறு எதற்காகவும் அல்ல, அதிகாரத்தை விரும்புகிறார்கள். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மாவிலாறு அணைக்கட்டை புனரமைக்கும் செயற்பாடு அமைச்சர் லால்காந்த தலைமையில் இன்று ஆரம்பமானது. இந்த திட்டத்திற்கு 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது.